வணக்கம். டிஃப்ரெண்ட் பேரண்டிங் ஸ்டைலில் இன்றைக்கி செகண்ட் எபிசோட் பர்மிசிவ் பேரண்டிங் ஸ்டைல். இது பார்த்திங்கன்னா முதல்ல சொன்ன அத்தாரிட்டேரியன் ஸ்டைலுக்கு நேர் எதிர்மாறானது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு வார்ம் நர்ச்சரிங் அட்மாஸ்ஃபியர் இதில் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் கண்டிஷன்ஸ், லிமிட்டேஷன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், பவுண்ட்ரிஸ் இதெல்லாம் கம்மியாக இருக்கும். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா டிசிப்ளின், செல்ஃப் ரெகுலேஷன் ஒரு பிரச்சனையாய் ஆகிடலாம். பெற்றோர் சுட்டி காமிக்க தவறிடுவாங்க, இதுதான் சரி இது தவறு அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒழுக்கம் பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது மோட்டிவேஷன், அச்சீவ்மெண்ட்டு. குழந்தைங்க மேலும் மேலும் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம என்ன செய்கிறோமோ அதே பிரமாதமாக இருக்குது, அதே அற்புதம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு அவங்க வந்துடலாம். அதுக்கடுத்து அத்தாரிட்டி ஃபிகர்ஸ் கிட்ட அவங்க வளர்ந்த உடனே எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை ஆகிடலாம். அதுக்கடுத்து சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளை ஸ்பெஷலாக பார்க்கணும், ஸ்பெஷலாக நம்மளை நடத்தணும், ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்து அதனால் ஏமாந்து அது ஒரு பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ செல்ஃப் டிசிப்ளின், ரெகுலேஷன், அச்சீவ்மெண்ட்டில் ப்ராப்ளம், அத்தாரிட்டி ஃபிகர்ஸ் கிட்ட ப்ராப்ளம், ஏமாற்றம், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பேரண்ட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். நன்றி, வணக்கம்.